எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஓணம் சத்யா சீரீஸோட 11வது ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறது. சத்யா ஸ்பெஷல் புளிശ്ശേരി. புளிശ്ശേരിக்கும் மோரு கறிக்கும் வித்தியாசமாக இருக்கும். இதில் சேர்க்கிற வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். புளிശ്ശേരി செய்யறதுக்காக நான் இங்கே எடுத்திருக்கிறது வெள்ளரிக்காய், அதே மாதிரி ஒரு நேந்திரப்பழம். நேந்திரப்பழம் எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக பழுத்தது எடுக்கக்கூடாது, கரெக்டான அளவுக்கு பழுத்தது பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நேந்திரப்பழம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பைனாப்பிள் எடுத்துக்கலாம், மாம்பழம் எடுத்துக்கலாம். சுத்தமாக இனிப்பு வேணாம் அப்படின்னா மட்டும் பச்சை மாங்காய் கூட எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் அப்படியே எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 கப் அளவுக்கு பெரிய பீஸாவே கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதோட பாதி அளவுக்கு நேந்திரப்பழம் சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 to 4 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு கலருக்காக மட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக விட்டுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெள்ளரிக்காய் இல்லை கிடைக்கல அப்படின்னா பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது 2 மட்டும்தான் நம்ம சேர்த்து அரைக்கிறது தயிரில் தான். 1 லிட்டர் அளவு தயிர் தான் நம்ம புளிശ്ശേരി செய்யறதுக்காக எடுத்திருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் ஊற்றி இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் புளிശ്ശേരി கூட நம்ம சேர்க்கிற தேங்காயோட மிக்ஸ். 1 லிட்டர் அளவுக்கு கட்டியாக இருக்கிற புளிப்பாக இருக்கிற தயிர் இதே மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. புளிശ്ശേരി நம்ம திக்காக தான் செஞ்சு எடுக்கிறது. அதோட இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா இந்த தயிர் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள், நம்மளோட வெள்ளரிக்காய் அதே மாதிரி நேந்திரப்பழம் நல்லா வெந்திருக்கு. நேந்திரப்பழம் மட்டும் ஒரு 3/4 இதே மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம புளிശ്ശേരിக்கு நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம இது மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றினது சேர்த்துக்கலாம். தீ வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. தேங்காய் வேகிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் போதும். ரொம்ப நேரம் தேங்காய் கொதித்து வற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டைமில் பச்சையாக இருக்கிற கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நிறைய சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே கலக்கி எடுத்து வச்சிருக்கிற தயிர் ஊற்றிடலாம். இப்போ இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கூட தயிர் ஊற்றும் போது நல்லா கட்டியாக இருக்கிற ஒரு புளிശ്ശേരി நமக்கு செஞ்செடுக்க முடியும். இப்போ நம்ம தயிர் ஊற்றிடலாம். தீ நான் ஆஃப் பண்ணலை, ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. தயிர் ஊற்றினதுக்கு அப்புறம் உப்பு கம்மி ஆகிடும். தயிரோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தீ வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. நல்லா சூடானதுக்கப்புறம் இதிலிருந்து ஆவி வர ஆரம்பிச்சிடும். கொதிக்கக்கூடாது. தயிர் ஊற்றினதுக்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். தீ ஆஃப் பண்ணுற வரைக்கும் நம்ம இது கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்குள்ளே இதிலிருந்து நல்ல ஆவி வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ வந்து நல்ல சூடாக இருக்குது, ஆவி வந்துட்டு இருக்குது. இந்த டைமில் நமக்கு இதுக்குள்ளே வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம். வெந்தய பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்குறது கிடைக்கும். அதுக்கு வந்து மனமும் டேஸ்ட் எல்லாம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே கொஞ்சம் வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துருச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. வெந்தயம் இந்த புளிശ്ശേരിக்குள்ளே நல்லா கலர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். மண்சட்டியில் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கொதிக்கும், அது வரைக்கும் கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு நான் நெய் தான் எடுத்துருக்கு. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லாத நெய் எடுத்துக்கலாம். நெய் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 2 பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் கூடி நான் இதில் சேர்க்கிறேன். வெந்தயம் வந்துட்டு பவுடர் வந்து நம்ம நிறைய சேர்த்துருக்கு. இருந்தாலும் நெய் கூட கொஞ்சம் வறுத்து சேர்க்கும்போது இன்னும் டேஸ்டாக இருக்கும். இது கூடவே வரமிளகாய் 2-3 வரமிளகாய் சேர்த்துருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கூடி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற புளிശ്ശേരിக்குள்ளே ஊற்றி
கலக்கி எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் அந்த ஆயில் கூடி அந்த நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கிடச்சிடும். புளிശ്ശേരി ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.